நம்ம நடிப்பின் அசுரன் என்று அழைக்கப்படுகிற தனுஷோட படங்கள் மட்டும் கிடையாது, பாடல்களும் பட்டய கலப்பும். படங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆகுதோ அதை விட பல மடங்கு அவர் படங்களில் பாடல்கள் ஹிட் ஆகும். உதாரணத்துக்கு கொலவெறி அப்படின்னு அந்த ஒரு சாங் போதும், அதுக்கப்புறம் ரவுடி பேபி சாங் போதும், இதெல்லாம் சாதாரணமாகவே 100 கோடி பேர் பார்க்குற அளவுக்கு அந்த சாங்ஸ் எல்லாம் மெகா ஹிட்டு. தனுஷோட ஆரம்ப காலத்தில் நமக்கே தெரியும், அவருடைய எல்லா படங்களுக்கும் பெரும்பாலான படங்களுக்கும் நம்ம ஜூனியர் மேஸ்ட்ரோ யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் பட்டைய கிளப்பினார். ஆனால் இதை 2 பேரையும் தாண்டி அனிருத் அவர்கள் அறிமுகப்படுத்திய ஒரு மியூசிக் டைரக்டர் இன்றைக்கி இந்தியா முழுக்க தெரிக்க விடுறாரு. ரஜினி, கமல், விஜய், அஜித், இப்படி எவ்வளோ பெரிய லெஜண்டரி ஆக்டர்களுக்கும் ஹீரோக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தான் மியூசிக் பண்ணுறாரு. பெரிய பெரிய இயக்குநர்களோட படங்களுக்கும் அவர் தான் மியூசிக் பண்ணுறாரு. யாரை பற்றி சொல்லிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம ராக் ஸ்டார் அனிருத்தை பற்றி தான். ஸோ அப்படிப்பட்ட அனிருத்தை நம்ம தனுஷ் தான் தன்னுடைய 3 படத்தை அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் அந்த ஒரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நமக்குலாம் அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தது, மற்ற திரையுலகளுக்கு பொறாமையை கொடுத்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய சாங்ஸ் ஆல்பமே ஹிட் ஆகும். தனுஷ்னா மட்டும் எப்படி அப்படி மியூசிக் பண்ணுறாரு நம்ம அனிருத் அவர்கள் அப்படின்னு எல்லாருமே சிலாகிச்சு பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆல்பம்ஸில் பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் ஆகட்டும், தனுஷ் ப்ரொடியூசரு, ஆனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஹீரோவை நடித்த வேலையில்லா பட்டதாரி, மாரி, தங்கமகன், இப்படி சொல்லிட்டே போகலாம். லாஸ்ட்டாக அவங்க சேர்ந்த திருச்சிற்றம்பலம், அந்த படத்தோட 100 கோடி வசூலுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைஞ்ச அந்த சாங்ஸ், அதுவும் அனிருத்தோட மியூசிக்கில் தனுஷே, பொயட்டு தனுஷே அவருடைய லிரிக்ஸில் அவருடைய வாய்ஸில் பாடுறதெல்லாம் வேற லெவல் அனுபவம் அப்படின்னு தான் ரசிகர்லாம் சிலாகிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த கூட்டணி இப்போ மீண்டும் இணைய போகுது. என்னதான் ராக் ஸ்டார் அனிருத் கூட நடுவில் தனுஷுக்கும் அவருக்கும் பிரச்சனை ஆனாலும் கூட அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்த திருச்சிற்றம்பலம் மிகப்பெரிய ஹிட்டு, ரசிகர்களுக்கு ஒரு இனிய கானங்களாக இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட கூட்டணி மறுபடியும் சேர்றாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் சந்தோஷமான விஷயம். சரி, அது என்ன படம் அப்படின்னா, நம்ம லப்பர் பந்து இயக்குனர் இருக்கார் பார்த்தீங்களா, தமிழரசன் பச்சைமுத்து, அவர் பார்த்தீங்கன்னா தனுஷை வச்சு ஒரு படம் பண்ண போகிறார் இல்லைங்களா. அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் தான் நம்ம அனிருத் அவர்கள். ஸோ ராக் ஸ்டார் அனிருத், தனுஷ் இந்த பக்கம் நேட்டிவிட்டியோட கமர்ஷியல் படம் பண்ணுற நம்ம தமிழரசன் பச்சைமுத்து, இந்த காம்பினேஷன் வேறு லெவலில் தெறிக்க விட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம்.